ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபேமிலியோடு இன்றைக்கி எல்லாருமே மலமுலா டேம் வந்திருக்கோங்க. அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். குழந்தைங்க ரொம்ப நாளாகவே கேட்டுட்டு இருந்தாங்க வீக்கெண்டில் எங்கேயாவது போகலான்ட்டு. அதான் இன்றைக்கி மலமுலா டேம் வந்திருக்கோம். இதாங்க என்ட்ரன்ஸோட லெஃப்ட் சைட் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டால்ஸு ஸ்நாக்ஸ்லாம் இருக்குது, நம்ம வாங்கிக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் ஃபீஸ் பார்த்திங்கன்னா அடல்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 30 ருபீஸு, சில்ட்ரன்ஸ்க்கு வந்து 10 ருபீஸு. ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸாக இருந்ததுங்க. அண்ட் இந்த கார்டன் ஓப்பன் பண்ணுற டைமிங் பார்த்திங்கன்னா மார்னிங் 9 to நைட் வந்து 8 o'clock வரைக்குமே இருக்குது. ரீசனபிள் ப்ரைஸாக தாங்க இருந்துச்சு, குழந்தைங்களுக்கு நமக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து. என்ட்ரன்ஸே பார்த்திங்கன்னா ரொம்ப கிராண்டாக இருந்துச்சு. உட்டன் ஒர்க்கில் ரூஃப் பண்ணியிருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுங்க. அப்புறம் உள்ளே நம்ம என்டர் ஆகிட்டோம். இந்த டேமும் கார்டனும் சுற்றி பார்க்குறக்கு ஒரு நாள் போதாதுங்க. நல்ல பெரிய டேமு, நல்ல பெரிய கார்டனுங்க. உள்ளே வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது சுற்றி பார்க்குறக்கு. போட்டிங், ரோப் காரு, சில்ட்ரன்ஸ் பார்க்கு, ஜாப்பனீஸ் பார்க்கு, யக்ஷி ஸ்டாச்சுன்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கோம், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்டார்டிங்கே பார்த்திங்கன்னா ஒரு கார்டன் செட்டப் தான் இருக்குதுங்க. இது கார்டன் செட்டப்னு சொல்கிறத விட ஃபோட்டோஷூட் ஸ்பாட்னு சொல்லலாம். அங்கங்கே வந்து நிறைய ஃபோட்டோஷூட் ஸ்பாட் வச்சுருக்காங்க. இந்த போட்டில் பார்த்திங்கன்னா வாட்டர் லில்லி இருக்குது. இங்கே நின்று நம்ம ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ட்ரெயின் செட்டப், பட்டர்ஃப்ளை செட்டப்னு நிறைய வச்சுருந்தாங்க. இங்கே ஃபோட்டோஸ் எடுக்கிறவங்க ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். நம்ம ஸ்டார்டிங்கே பார்த்திங்கன்னா சில்ட்ரன்ஸ் பார்க்குள்ளே என்டர் ஆகிடுச்சுங்க. என்டர் ஆனதுமே குழந்தைங்க விளையாடுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி இங்கே வந்ததுக்கு காரணமே இவங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கிறதுக்காக தான். ஸோ விளையாடட்டுன்னு விட்டுட்டோம். இங்கே நிறைய விளையாடுறதுக்கான விஷயங்கள் இருந்துச்சுங்க. ரோப் கிளைம்பிங், ஸ்விங்கு, ஸ்லைடுன்னு சொல்லிட்டு இருந்துச்சு. அது போக மங்கியும் நிறையா இருந்துச்சுங்க. இவங்க ஒரு பக்கம் சேட்டை பண்ணால், மங்கி ஒரு பக்கம் சேட்டை பண்ணால், இன்றைக்கி நாள் இங்கேயே போயிடும்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டோம். டேம் சுற்றி பார்க்குறதுக்கு போயாச்சுங்க. டேம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக நீட் அண்ட் க்ளீனாக இருந்துச்சுங்க. அங்கங்கே பார்த்திங்கன்னா டஸ்ட்பின் வச்சு நீட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு பிளாஸ்டிக் பேப்பர்ஸோ எதுவுமே பார்க்க முடியாது. இங்கே கிட்டத்தட்ட 250 ஒர்க்கர்ஸ் ஒர்க் பண்ணுறதா சொல்லிட்டு இருந்தாங்க. அந்தளவுக்கு இங்கே பார்த்திங்கன்னா அவ்வளோ க்ளீன் அண்ட் நீட்டாக ஹைஜீனிக்காக இருக்குது. இங்கே இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம டேம் டாப் போகணுன்னா அந்த டேம் டாப் முன்னாடியே ஒரு போர்டில் அதுக்கு சரௌண்டிங் சுற்றி என்ன பிளேசஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கன்ஃபியூஷன் இல்லாமல் நம்ம போய் சுற்றி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம டேம் டாப் போகலான்னு சொல்லிட்டு தான் மேலே போயிட்டுருக்குங்க. ரொம்ப லாங் ஸ்டெப்பு தான், கொஞ்சம் பார்த்து தான் போகணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இது வந்து மெமரி பில்லருன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே மெமரி பில்லர். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கார்டனோட வியூ பார்த்துக்கலாங்க. ரைட் சைட் பார்த்திங்கன்னா ரோப் கார் இருக்குது. ரோப் காருக்கு நம்ம வந்து அவுட்டரில் தான் போக முடியும், கார்டனுக்குள்ளே வந்து போக முடியாது. நாங்கள் தெரியாமல் நம்ம கார்டனுக்குள்ளே வந்துட்டோம். ஸோ நாங்கள் என்னால் ரோப் கார் போக முடியல. ஸோ இங்கேருந்து வந்து நம்ம எல்லா வியூமே கார்டனோட வியூ பார்த்துக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா மெமரி பில்லரில் வந்து பார்த்திங்கன்னா எப்போ எந்த இயரில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம், யார் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது போட்டிருப்பாங்க. எப்படியோ மேலே ஏறி வந்தாச்சுங்க. ஐயோம்மா, வரணும் எவ்வளோ தூரத்தில் நம்ம ஏறி வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டேம் மேலே வந்துட்டோம். வா, சூப்பராக இருக்குது. அபி சரி சொல்லுங்கள். நாங்கள் டேமுக்கு மேலே வந்துட்டோம். இதோ ஓவரால் வியூ பாருங்கள், இந்த பக்கம் பாருங்கள், டேம் எவ்வளோ பெருசுன்னு பாருங்கள். அப்படியே காமி, சூப்பராக இருக்குது ஓவரால் வியூ. பின்னாடி காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா 2 மலையும் சேர்த்து கட்டியிருக்கிறாங்க. இங்கே பாருங்க, இங்கே தெரியுதுங்களா, இந்த மலையிலிருந்து அங்கே பாருங்கள், அந்த லாஸ்ட்டில் தெரியுதுங்களா, அங்கே ஒரு மலை இருக்குது பாருங்கள். இந்த 2 மலையை சேர்த்து கட்டினதாக பார்த்தீங்கன்னா இந்த டேம்.
இங்கே பார்த்திங்கன்னா நம்ம ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். இங்கே நிற்கும்போது பார்த்திங்கன்னா கீழே அப்படியே தண்ணி தெரியும். பார்க்குறக்கே நம்ம நிற்கிறதுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். ஆனால் இங்கே நின்று பார்க்கும்போது பார்த்திங்கன்னா வாட்டர் லெவல் ஃபுல்லாக தெரியும். நல்லாயிருக்கும். கொஞ்சம் இங்கே நிற்கும்போது கேர்ஃபுல்லாக நிற்கணுங்க. சப்போஸ் மொபைல் திங்ஸ் எதாவது விழுந்துருச்சுன்னா நம்மளுக்கு ரிஸ்க்கு தான். ஸோ குழந்தைங்கள வச்சுருக்கும் போதும் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே நம்ம இருக்கணும். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தெரியும். அங்கே பாரு சிலை பாரு, சிலை பிரிட்ஜு பார்த்தியா? அந்த பிரிட்ஜு எல்லாம் காமிங்க பார்க்கலாம். இங்கே பாருங்க, பசங்க விட்டுட்டு வந்ததுக்கு பாருங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்றலாம். ஏன்னா அவங்க பசங்கள்லாம் மேலே டேம் போயிருக்காங்க, மேலே போயிருக்காங்க. நம்ம அவங்க இல்லை, ஸோ நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட்டு போயிடலாம். அவங்களுக்கு வந்து சேராது, அதனால தான் வாங்கி கொடுத்தது. தப்பாக நினச்சிக்காரு. ஸ்டோர் இருக்குது. இவ்வளோ நேரம் சுற்றினதுலேயே பார்த்தீங்கன்னா இங்கே உள்ளே வந்து இவ்வளோ டீப்பாக வந்ததுக்கப்புறம் தான் பாருங்களேன் ஐஸ்கிரீமுக்கு ஒரு ஸ்டோர் இருக்குது. அங்கே என்ன ஐஸ்கிரீம் இருக்குதுன்னு தெரில. என்ன ஸ்நாக்ஸ் இருக்கோ, ஸ்நாக்ஸ் சாப்பிட்றக்கு தான் நம்ம வந்துருக்கோம். நான் வந்திருக்கேன். ஏற்கனவே ஒரு ஃபுல் கட்டியாச்சு அம்மா என்ஆர்எம் பிரியாணியில். அது டைஜஸ்ட் ஆகிறக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கலாம், அவ்வளோதான். இந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா ஹேங்கிங் பிரிட்ஜும் ஜாப்பனீஸ் பார்க்குக்கும் போகிற வேங்க. இங்கே வந்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டோரும் இருக்குது. நம்ம வேணுங்கிற திங்ஸ் வாங்கிக்கலாம். நல்லா இருக்கா? பாருங்களேன், பசங்களை விட்டுட்டு வச்சு 2 பேரும் ஐஸ்கிரீம் சாப்பிட கொண்டு இது தெரிஞ்சிச்சுன்னு வைங்களேன், அவனுக்கு அவ்வளோதான் ஒரு வழி பண்ணிடுவானுங்க. இதாங்க நாங்கள் சொன்ன பிரிட்ஜு. பாருங்க, இது வெளியே தான் போக போகிறோம். பாருங்க, ஷட்டருக்கு பக்கத்தாடியே வந்துட்டோம். 4 ஷட்டர் இருக்குது. இப்போ தண்ணி கம்மியாக இருக்குங்காட்டி ஷட்டரை திறந்துள்ள. பாருங்க, போட்டிங் இருக்குது பாருங்கள். எல்லாம் போட்டிங் போயிட்டுருக்குறாங்க. நம்ம பசங்களுக்கெல்லாம் இப்போ இதில் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனால் கூப்பிட்டா வர மாட்டேங்கிறானுங்க. பார்க்கலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவன் எது கேட்டாலும் வேண்டாங்கிறானுங்களே. அவனுக்கு நடந்தே இப்போவே டயர்ட் ஆகிட்டானுங்க. இந்த டேமோட ஸ்பெஷலான விஷயமே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாச்சு தாங்க. இந்த ஸ்டாச்சு பார்த்தீங்கன்னா ஒரே சிங்கிள் கிரைனட் ஸ்டோனால் கட்டியிருக்கிறாங்க. இது வந்து யக்ஷி ஸ்டாச்சுன்னு சொல்கிறாங்க. இது 1969 அப்போ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. சைடு கேப்பில் பாரு என்னோட ஐஸ்கிரீம் சாப்பிட்ருக்குற. புடின்னு சொன்னீங்க, பிடிச்சிட்டு இருக்கிறேன். இப்படியா பிடிக்கிறது? நீ கொஞ்சம் நேரம் பிடிச்சின்னா ஐஸ்கிரீம் பேப்பர் கூட இருக்காது போல் இருக்குதுங்க. சரி தான் உங்கள் ஐஸ்கிரீம். என்னோட ஐஸ்கிரீமே எனக்கே கொடுத்துரு. பாருங்க, இங்கே தான் போட்டிங் போயிட்டுருக்குறாங்களா? சரி, நம்ம வேணால் ஒன்று பண்ணலாம். போட்டிங் வேணால் போயிட்டு வரலாம். ஒரு வழியாக தொலாவி பசங்களை கண்டுபிடிச்சிட்டோம். ஃபோன் பண்ணால் அவங்க ஃபோனும் எடுக்க மாட்டேங்கிட்டாங்க. ஏங்கப்பா, நான் கால் பண்ணிகிட்டே இருக்கிறேன், ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறீங்க. ஆமாம், எத்தனை கால் பண்ணேன் நான். இவ்வளோ நேரம் இந்த பக்கம் வர்றதுக்கு. அப்புறம் வேற என்ன சாப்பிட்டீங்க? அப்புறம் பார்த்தே இல்ல. ஏய், விடா கொண்டா கண்டாங்க மாதிரி. சார் நீங்கள் என்னங்க சார் சாப்பிட்டுக்கிறீங்க? லேசா என்னென்னமெல்லாம் பண்ணுறீங்க? இதுக்கு தான் தாத்தா கூட வரேன்னு சொல்கிறது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம போட்டிங் தாங்க போகிறோம். ரோப் கார் தான் போக முடியலன்னு சொல்லிட்டு போட்டிங் ட்ரை பண்ணலான்னு சொல்லி போட்டிங் தான் போகிறோம். போட்டிங்லேயே நிறையா இருந்துச்சுங்க. பெடல் போட்டிங், ஸ்பீட் போட்டிங், வாட்டர் போட்டிங்னு சொல்லி நிறையா இருந்துச்சு. இதுக்குமே ரீசனபிள் ப்ரைஸாக தான் இருந்துச்சுங்க. 6 பேர் போய்க்கலாம். 450 ருபீஸு, 15 மினிட்ஸ் டைம் அப்படிங்கிற மாதிரி டியூரேஷன் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. ஒரு ஃபன்னாக ஒரு ஜாலி த்ரில் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு.
எவ்வளோ ஸ்பீடாக போயிட்டுருக்குறேன் பாருங்க. பாலத்துக்கு கீழே எல்லாம் வண்டிகள்லாம் போயிட்டுருக்கு பாருங்க. பாலத்துக்கு மேலையெல்லாம் போட்டு பாருங்க. நம்ம அதுக்குள்ளே பூந்து தான் போக போகிறோம். செம தண்ணியெல்லாம் தெரிக்குது பாருங்க. இதில் தான் பூத போகிறோம். உள்ளே போகிறோம். உள்ளே போயிட்டோம். உள்ளே போயாச்சு. செம்மையாக இருக்குல்ல? இது எப்படி இருக்கு? செம்மையாக இருக்கா? சூப்பர். அஜய் அஜய் அப்பா ஜாலியாக இருக்கீங்களா? அம்மாவும் வந்துருக்கலாம். பாருங்க அது வரைக்கும் நம்ம அது வரைக்கும் போய் தான் திரும்பி வருவோம்னு நினைக்கிறேன். இதுதான் மார்க்கு. இதுதான் மார்க்கு. இது அப்படியே ரவுண்ட் அடிக்கிறோம். அதாவது சல்லுன்னு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு போட் நம்ம கிட்ட கொடுத்தா ஜாலியாக ஓட்டிகிட்டே இருக்கலாம் போல இருக்கு ரொம்ப நேரத்துக்கு. அப்படியே ஃபிஷிங் பண்ணிட்டு மெதுவாக ஜாலியாக போகலாம். ஏன் தங்க ஃபிஷிங் பண்ணலாமாடா? ஃபிஷிங் 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 செம்மையாக இருக்குல்ல? இங்கே மீனை பிடிச்சி வறுத்து சாப்பிட்டுட்டு ஜாலியாக போகலாம் வீட்டுக்கு. இங்கே பாருங்க, இவர் தான் வலை போடுறவர், மெயினான ஆள். பாருங்க மறுபடியும் அந்த பாலத்துக்கு அடியில் தான் பூந்து போக போகிறோம். எவ்வளோ ஸ்பீடாக வண்டி போயிட்டு இருக்குது தெரியுங்களா? அது வாட்டில் போய்கிட்டே இருக்கு. இந்த ட்ரிப்பு செம ஜாலியாக இருக்குது. நம்ம ரோப்பு தான் மிஸ் பண்ணிட்டோம். அதுக்கு போல் போட்டை விட வேணும்னு போட்டில் எல்லாருமே கிளம்பிட்டோம். அம்மா வந்து வர்றதுக்கு பயப்பட்டங்காட்டி அம்மாவை அங்கேயே விட்டுட்டு அப்புறம் நாங்கள் மாத்திரம் தான் வந்தோங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, அவங்களுக்கு கீழே இறங்கி மேலே இறங்க சிரமமாக இருக்குது போட்டில். அதனால தான் அவங்க வரலன்ட்டாங்க. இப்போ பாருங்க உள்ள பூண்டோம். இங்கே பாருங்கள் அந்த கம்பி பாலத்தில் பாருங்கள் வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க பாருங்கள். அதில் போனாலே நல்லா த்ரில்லிங்காக இருக்கும். நம்ம அந்த பாலத்து வழியாக தான் வந்தோம். இங்கே ஒரு பாலம் இருக்குது பாருங்க. நல்லா வேலை செய்கிறாங்க பாருங்க. நெக்ஸ்ட் டைம் நம்ம கண்டிப்பாக மேலே ரோப்பை ட்ரை பண்ணுறோம். பாருங்க வந்தாச்சு. இப்போ கரெக்டாக அங்கே ஒரு மார்க் தெரியுது பார்த்தீங்களா? அங்கே லாஸ்ட் ஒரு மார்க் தெரியுது. அங்கே போய் திருப்பி கூட்டிகிட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ அதுக்குள்ளேயே கட் பண்ணிட்டாங்களே. ஓ என்ன ஸ்பீடு. சரி, நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கே வந்தாச்சு. பயம் ஜாலியாக இருந்ததுல போட் ரைடிங். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா போட் ரைடிங் சூப்பராக இருந்துச்சு. பயமாகவும் இருந்துச்சு. செம்ம ஜாலியாக இருந்துச்சு. சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸு. நல்லா இருந்துச்சுங்க. கொஞ்சம் நல்லாவே கூட்டிகிட்டு போயிட்டு வந்தாங்க. நல்லாவே லாங்காக கூட்டிகிட்டு போனாங்க. அந்த பிரிட்ஜ்குள்ளே உள்ளே வரும்போது சூப்பராக இருந்துச்சு. டேர்ன் திரும்பும்போது சூப்பராக இருந்துச்சு. இங்கே பாருங்க ரெண்டு என்ன வேலை பண்ணிட்டு இருக்குன்னு பாருங்க. இவங்களை மேய்க்கிறதே பெரிய வேலைங்க. இவங்க 2 பேர்த்திட்ட விட்டுட்டு போனங்காட்டி ஓரளவுக்கு கொஞ்சம் ஜாலியாக இருந்துச்சு. 4 எருமை கூட சொன்னால் கேட்கும். இந்த எருமை கேட்கவே கேட்காது பாருங்க. இதுதான் மெயின். பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. இப்போ இவங்களை நாங்கள் ஃபஸ்ட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 பேரும் தான் தனியாக ஹேங்கிங் பிரிட்ஜில் வந்தோம். இப்போ எல்லாத்தையுமே ஃபேமிலியோட எல்லாம் ஒன்றா அதில் போகிறோம். இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். செம்ம ஜாலியாக இருக்காங்க. பாருங்க பாருங்க நம்ம உள்ள கிளம்பியாச்சு. ஹேங்கிங் பிரிட்ஜ் பாருங்க எப்படி ஆடுது பாருங்க. செமையாக ஆடிட்டு இருக்கு பாருங்க. கிடுக்கிடுன்னு ஆடிட்டே இருக்கு. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தாடியே சட்டர் இருக்குது. அதுதான் இந்த வியூ பார்த்தீங்கன்னா அப்படியே தண்ணி வெளியே போய் ஃபுல்லாக லாங் வெளியே போகிற அளவுக்கு சூப்பராக இருக்குது. கார்டன் சுற்றி பார்க்கும்போது நம்ம கண்ணில் ஒன்று பட்டுச்சு. இந்த ஃப்ளவர் பாருங்களேன், டிஃப்ரெண்ட்டாக தெரியுது பாருங்களேன். ஒரு ஃபேஸ் மாதிரி தெரியுது. நல்லா இருக்குது. இதுலேயே வந்து 2 கலர் இருக்குது. ஒன்று வந்து வயலட், ஒன்று வந்து பிங்க்கு.
இது பார்க்குறக்கு ஒரு ஃபேஸ் மாதிரியே தெரியுது. இது சங்குப்பூ டைப்பில் இருக்குது, ஆனால் என்ன பூன்னு தெரியல. 3 கலரில் இருக்குது. டார்க் பிங்க் கலரில் ஒன்று இருக்குது. டார்க் பிங்க் கலரில், லைட் பிங்க் வித் ஒயிட்டு, பர்பிள், இந்த மாதிரி 3 கலரில் இருக்குது. இந்த டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பூ. இந்த டேம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய டேமுங்க. கிட்டத்தட்ட 145 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் இது ஏரியா இது கவர் பண்ணுறதா சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 8000 cubic மீட்டர் ஆஃப் வாட்டரை வந்து இதில் ஸ்டோர் பண்ணிக்கலான்னு சொல்கிறாங்க. இந்த டேம் எப்போ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1949 ஸ்டார்ட் பண்ணி 1955 கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்சிருக்காங்க. அப்போ சீஃப் மினிஸ்டராக இருந்தது பார்த்திங்கன்னா சர் பக்தவத்சலம் தான். அவரோட பீரியடில் தான் இது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்சிருக்காங்க. அப்போ தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் பார்த்திங்கன்னா காமராஜர் தான் இருந்திருக்காரு. கிட்டத்தட்ட 6 இயர்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம காமராஜர் தான் வந்து இதை இனாக்ரேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அவ்வளோ பெரிய டேம், அவ்வளோ சிறப்பு, அவ்வளோ ஹிஸ்ட்ரி இருக்குது. இந்த யக்ஷி ஸ்டாச்சுக்கும் கூட நிறையா ஹிஸ்ட்ரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோ சூப்பரான ஒரு டேமு கார்டன். இந்த கார்டன் பார்த்திங்கன்னா நிறையா கார்டன் இருக்குதுங்க. யக்ஷி கார்டன் இருக்குது, ஃபேண்டசி கார்டன் இருக்குது, ராக் கார்டன் இருக்குது, நிறையா வியூ பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த கார்டனுக்கு ஃபேமிலியோடு வந்தால் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். பாலக்காடு டிஸ்ட்ரிக்ட், கேரளா ஸ்டேட்லேயே இது ஒரு நல்ல சூப்பரான கார்டன், நல்ல சூப்பரான ஒரு விசிட் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு போகிற பிளேஸாக இருக்கும். ஒரு வழியாக மலம்பலா டேம் சுற்றி பார்த்துட்டு நம்ம வெளியே வந்துட்டோங்க ஃப்ரெண்ட்ஸ். செம்ம ஜாலியாக இருந்துச்சு. போட்டிங் எல்லாம் போனோம். பசங்களுக்கு வீக்கெண்ட் செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. தங்கம் செம்ம ஜாலியாக இருந்துச்சா? ஆமாம். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாகில் நம்ம பார்க்கலாங்க. பை பாய்.